காதலிக்க நேரம் இல்லைங்க. அங்க ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு குழந்தைங்கனால பிடிக்கல. அது ஏன் பிடிக்கலன்னு படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதனால வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணனால ஸ்பெர்ம் டோனர் பண்ணிடுறாரு. அது பண்ணதுல வந்துட்டு என்ன ஆச்சுனாக்கா, ஹீரோ அவர் எங்கேஜ் ஆன பொண்ணு வந்துட்டு வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே சில வருஷம் நடக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நித்யா மேனனுக்கு வந்துட்டு கல்யாணம் எங்கேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. கடைசியில பார்த்தாக்கா அவன் வேற ஒருத்தர் கூட இருந்ததை பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து முடிச்சுக்கிறான். கல்யாணம் ஆயிடுச்சு, அபிஷியலா கல்யாணம் ஆகல, டாக்குமெண்ட்ஸ்ல கல்யாணம் ஆயிட்டு இப்படி ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குழந்தை பெத்துக்கலாம், எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு நித்யாம டிசைட் பண்ணிட்டு பெங்களூர்ல வந்து ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஃபைனலி யாரு எந்த ஜோடியும் சேர்ந்தாங்க. காதலிக்க நேரம் இல்ல, ஃபைனல் டிசிஷன் என்ன? இதுல வந்துட்டு ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த காட்டியிருக்காங்க, கே கல்யாணம் சொல்லிட்டு. இது வந்துட்டு எப்படி பார்த்தாலும் நம்ம பேசுறது வேணாம், பட் இந்த மாதிரி விஷயத்த காட்டுறது சின்ன பசங்க பார்த்தா என்ன ஆகும் அவங்க ஃபீலிங்ஸ்ன்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. பை த பை, நான் மிராக்கல் திங் உங்களிருந்து விடைபெறுகிறேன்.